லக்கி பாஸ்கர் திரைப்படத்தை பார்த்துவிட்டு வீடு காரெல்லாம் வாங்கிட்டு தான் நாங்கள் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லி 4 பள்ளி மாணவர்கள் தப்பி ஓடி இருக்காங்க. இந்த செய்தியை பற்றி விரிவா பார்க்கலாம் வாங்க. வெங்கி அட்லூரியோட இயக்கத்தில் துல்கர் சல்மான் மற்றும் மீனாட்சி சௌத்ரி ஆகியோர் நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் லக்கி பாஸ்கர் திரைப்படம். இந்த திரைப்படம் தீபாவளியை முன்னிட்டு திரையரங்குகளில் வெளியிடப்பட்டுச்சு. சொல்லப்போனா ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்புமே இந்த திரைப்படம் பெற்றிருந்துச்சு. தற்பொழுது திரையரங்குகளை தாண்டி இப்பொழுது ஓடிடியிலுமே வெளியாகி மீண்டும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை லக்கி பாஸ்கர் திரைப்படம் பெற்று வருது. ஆந்திர மாநிலம் நாகப்பட்டினத்தில் உள்ள மகாராணிப்பேட்டை அப்படின்னு கூடிய ஒரு பகுதியில் ஒரு பிரபல தனியார் பள்ளி ஒன்று இயங்கிட்டு இருக்கு. அந்த பள்ளியில படிக்கக்கூடிய 4 9ஆம் வகுப்பு மாணவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு தப்பி ஓடி இருக்காங்க. ஆக்சுவலா இந்த படத்துல என்ன மாதிரியான காட்சிகள் அமைஞ்சிருக்கும் அப்படின்னா அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் மிக எளிதாகவே வீடு பணம் கார் எல்லாமே வச்சு ஒரு செட்டில் ஆகிற மாதிரியான ஒரு சில கதைகளை வந்து காமிச்சிருப்பாங்க. அதை பார்த்து இந்த 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 4 பேரும் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளும் இது போல வந்து சுலபமாகவே வந்து வாழ்க்கையில செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு கூட படிக்கக்கூடிய சக மாணவர்களிடமும் சொல்லிட்டு பள்ளிக்கூடத்துல இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. இந்த சம்பவத்தை அடுத்து இந்த பள்ளியினுடைய ஹாஸ்டல் நிர்வாகம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா காவல் அதிகாரி கிட்ட இந்த 4 மாணவர்களை பற்றிய தகவல்களை கொடுத்து புகார் ஒன்று கொடுத்திருக்காங்க. லக்கி பாஸ்கர் மாதிரி நாங்களுமே பணம் வீடு காரெல்லாம் சம்பாதிச்சுட்டு தான் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லி தப்பியோடிய இந்த 4 மாணவர்களையுமே காவல் அதிகாரிகள் பள்ளியில் உள்ள சிசிடி கேமராவின் அடிப்படையில் தற்பொழுது தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க.